Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 569 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுக்கு விருந்து வைக்கிறேன்னு கூட்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பாட்டெல்லாம் போட்டு வேற லெவல்ல மஜா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. சொல்ல போனா எல்லாருமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மீன் எல்லாம் வச்சு வித்தியாசமா விதையெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுப்பாங்க. முதல்ல ஆர்வமா இருந்தது ஜோரோ தான். அப்ப கிங் ஃபர்ஸ்ட் நம்ம சேஸ் அடிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார் ஹெட் பைரட்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல நினைக்கிறேன்னு வாயை எடுப்பாரு. அதுக்குள்ள லூஃபி இடையில ஒரு ஜம்ப போட்டு விருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாம் தாட்டி பிரியாமா அத்தனை பேரும் சேஸ் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உடனே கிங் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. தெரியும் நேக்கு நல்லா தெரியும் நான் பேசுறத எவனு கேட்க மாட்டான்னு ஃபீல் பண்ணுவாரு. இடையில மினிஸ்டர்ஸ் புந்து சரக்கு வந்துருச்சு சாப்பாடை கொண்டு வாங்க மானுங்க. லூஃபிக்கு இங்க வாய் ஃபுல்லா எச்சு ஊரும். எப்பண்டா சோறு கிடைக்கும்னு உட்கார்ந்துட்டு இருந்தா வந்துருச்சு இல்ல. சாப்பிடும் போது ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். அதுல நம்ம லூஃபிக்கெல்லாம் கியூல நின்னு கொடுப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்கன்னு. அவன் கொடுங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்பா. இங்க அந்த பப்பக்கு வாங்க சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடலாம். ஆட்டோன்னு வந்துருச்சுன்னா நான் ஒரு சூறாவளின்னு அப்படிக்கான்னு ஆடிட்டு இருப்பான். அவங்க டான்ஸ்னா என்னன்னு கேட்டா அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. இங்க சாப்பரு கேக்ஸ் கேண்டீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவான். ஜோரோக்கு இந்த ஐலாண்டோட சரக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குது. அதனால கேப் விடாம அடிப்பான். சொல்ல போனா இது ரெண்டாவது ரவுண்டு. இந்த பிராங்கி வீம்புக்குன்னு என்ன ஜோரோ அவனை கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையாமா ஜோரோக்கு 2000 மாத்தி கத்திட்டு அடப்பானுங்க. இங்க நம்ம ப்ரூக்கு அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே தண்ணிக்குள்ள வந்துருவான். பயலால நீந்த முடியல அப்படியே பேன்னு விழுவானா. அவனை மெர்மேடெல்லாம் பிடிச்சி காப்பாத்தி நீங்க ஓகேவான்னு உழுப்பிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே சஞ்சிக்கு காண்டாயிரும். அவன் எல்லாம் ஒரு ஆளு அவனை போய் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க டே போனு ஏதோ வர்றான்டான்னு சொல்லி பிச்சுக்கிட்டு போவான். உடனே அவனை காப்பாத்துறதுக்கும் 4 பேர் வருவாங்க. அவ்வளவுதான் அடுத்த செகண்ட் கல்லா மாதிரி பேன்னு கிடப்பான். சாப்பர் பார்த்துட்டு இப்படியே இருந்தீங்கன்னா நீ சீக்கிரத்துல செத்துருவான். அவனே திருந்துற வழிய பாருமா. சோத்த கண்டவனையே நம்ம ஆளுங்க எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. அதனால கிங்க யாரும் கண்டுக்கல. அவருக்கு ரொம்ப ஃபீலிங். லூஃபி பார்த்துட்டு என்ன தாடி வச்ச கேடி சந்தோஷமா இருந்த மாதிரி இல்ல ஏதாச்சும் பஞ்சாயத்தானு கேட்பான். சீஹார்ஸ் மினிஸ்டர் அவரு கிங்கியா கொஞ்சம் மரியாதையா பேசும்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே போய் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவரு நம்ம ஆளுங்க பண்ண ஹெல்ப் காண்டி அவரோட கிராட்டிடியூட நல்லா விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணுமாமா. அதனாலதான் ஃபீலிங். சிரகோஷி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்களா. உடனே அத்தனை பேரும் கிங்கோட சேர்ந்து சேஸ் அடிச்சு சரக்கு அடிப்பாங்க. இப்ப தான் கூல் டவுன் ஆவாரு. ரோபினுக்கு இந்த சரக்கோட டேஸ்ட் ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அவளை விட நமிதான் ஒரு படி மேல போய் கேப் விடாம அடிப்பா. இதுல வேற எனக்கு இன்னும் பத்தல கொண்டு வாங்கடா காலி ஆயிட்டே இருக்குதும்பாலா. புக்கபோஷியே பார்த்து ஷாக் ஆகி ஐ கான்ட் பிலீவ் இட் இப்படி ஒருத்தி சரக்கு அடிப்பாளா மொரட்டு குடிகாரியா இருப்பா போலேன்னு. அங்க ஒருத்தி பாடிட்டு இருந்தால அவ கூட சேர்ந்து நம்ம ப்ரூக்கும் மியூசிக் போட ஆரம்பிச்சிருவானா. அவ பாட இவன் வாசிக்கன்னு எல்லாருமே அவங்க மியூசிக்க பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் தான். சாப்பாடுக்கு பஞ்சமே இல்ல. கேப் விடாம சரக்கு அடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும். ரோபின் தனியா வந்து நின்னுட்டு இருப்பான். என்ன கிங் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லியிருப்பா. அதனால அவரும் பேச வந்திருப்பாரு. அவர் ஏதோ ஜாலியா பேச போறான்னு நினைப்பாரு. ஆனா அவ கேட்ட கேள்வி ஜாய் பாய்னா என்னன்னு. அந்த பேரை கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. ஆக்சுவலா அந்த பேரை சி ஃபாரஸ்ட்ல இருக்க பானகிளிஃப்ல தான் படிச்சிருக்கா. அவரு யாருக்கும் மன்னிப்பு கேட்டு அதை எழுதியிருக்காரு. யாருகிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்காருன்னு கேப்பா. அவருக்குன்னா செம ஷாக்கு. உன்னால அப்ப அதை படிக்க முடியுமான்னு கேப்பாரு. ஓஹரால இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு சர்வைவர் நான் மட்டும்தான் என்னால படிக்க முடியும். அப்படி உங்களுக்கு எதுவுமே சொல்ல தோணலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுவும் சொல்ல வேண்டாம்பா. ஆனா கிங் இல்ல எனக்கு என்னென்ன தெரியுமோ நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் தான் சொல்லுவாரு. என்ன அதை கொஞ்சம் சோகமா தான் சொல்லுவாரு. அவருக்கு நம்ம ஆளுங்க மேல நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சொல்றேன் பாரு இல்லன்னா சொல்ல மாட்டாரு. ஜாய்பாய்ங்கிறவன் இதுக்கு முன்னாடி நிலத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன். அதுவும் 100 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி. ரோபின் அப்படின்னா 800 வருஷத்துக்கு முன்னாடியான்னு கேட்பான். அவரு ஆமான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் வந்து மெர்மைடு பிரின்சஸ் காண்டி எழுதப்பட்ட ஒரு மெசேஜ் பாரு. அதுவும் இப்போ இந்த டைம்ல வாழ்ந்துட்டு இருக்க பிரின்சஸ்க்காக. சொல்ல போனா அது ஒரு லெட்டர். ஆமா கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாம போனதுக்கான ஒரு அப்பாலஜி லெட்டர். அது என்ன சத்தியம் எதுக்காக பண்ணாங்க அப்படி இப்படின்னு எதுவும் தெரியல. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா கண்டிப்பா ஜாய்பாய்க்காக யாராச்சும் வந்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவாங்கன்னு. இந்த கதையை தான் ராயல் ஃபேமிலிக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த நாள் வரும்னு சொல்லி இவருமே நம்பி காத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் இவங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் அந்த நோவா கப்பலையுமே ஜெனரேஷனா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்குன்னு ஒரு நாள் வரும். அன்னைக்கு தான் இந்த நோவாவை யூஸ் பண்ணுவாங்க. இதை சொன்ன உடனே ரோபினுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இன்னைக்கு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோவா கப்பலை சீ கிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் சி ஃபாரஸ்ட்ல பத்திரமா வச்சுட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டான். சொல்ல போனா அந்த கப்பல் பாதி டேமேஜ் ஆயிருச்சு. இப்ப ரோபினுக்கு என்ன டவுட்னா இந்த நோவா கப்பலை யூஸ் பண்றதுக்காக தான் அவன் சீ கிங்ஸை கண்ட்ரோல் பண்றானான்னு கேட்டா இல்லாம்பாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெர்மைடு பிரின்சஸ்க்கு மட்டும் தான் சீ கிங்ஸை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்குது. அப்படின்னா ஷிரகோஷிக்கு அந்த பவர் இருக்கான்னு கேட்டா ஆமாம்பாரு. அதுவும் இன்னைக்கு தானே அவளோட பவரை கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு வந்திருக்கா. ஆனா அதை நினைச்சும் அவருக்கு பீதி லைட்டா இருக்கதான் செய்யுது. ரோபின் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கை ஐலாண்ட்ல ஒரு பானகிளிஃப் படிச்சிருப்பான். அதுல என்ன போட்டுருக்குன்னா ஒரு ஆன்ஷியன் வெப்பன் இருக்குன்னு சொல்லி இந்த ஐலாண்ட மென்ஷன் பண்ணிருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜாய் பாய் இருந்த அதே டைம்ல தான் மெர்மைட் பிரின்சஸும் வாழ்ந்திருக்காங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஷிரகோஷி இப்ப மெர்மைட் பிரின்சஸ்னா அவளுக்கு இன்னொரு பேரும் இருக்கும்பா. அப்படியே ஷாக்கா கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அவதான் பச்சை மண்ணாச்சு. அங்க அவ ஜாலியா லூஃபி கூட விளையாண்டுட்டு இருப்பா. அப்பதான் நம்ம ரோபின் மேட்ர சொல்லுவான், அந்த ஆன்சியன் வெப்பனே நம்ம ஷிரகோஷி தான். அது மட்டும் இல்லாம அவளோட இன்னொரு பேரு பொசைடன் பயங்கர டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.